Satyabhama Institute of Science and Technology, Chennai. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு ஏற்கனவே பணியாற்றிய தொகுதிக்குள் மீண்டும் பணியாற்றாதவாறு அரசு அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில 3 ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், அதாவது தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய உயர் அதிகாரிகளாக இருப்பார்கள். அவர்கள் இந்த தேர்தல் நேரத்துல 3 ஆண்டுகளுக்கு ஒரே இடத்துல பணியாற்றுகிறார். அவர்களை வேறு இடத்துக்கு பணியாற்றுவது மரபு. அதன் அடிப்படையில தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் அப்படி மாற்றப்பட்ட அதிகாரிகளும் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் சட்டமன்ற தேர்தல், அதாவது 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்ற அடிப்படையில தான் இந்த பணியிட மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் ஒரே நாடாளுமன்ற தொகுதிக்குள் ஏற்கனவே பணியாற்றிய 3 ஆண்டுகள் பணியாற்றிய தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் மாற்றம் செய்யப்படும் போது அவர்களே நாடாளுமன்ற தொகுதிக்குள் வந்து வருகிறார்கள். இதை கருத்தில் கொண்டுதான் அவ்வாறு அவர்களை பணியாற்ற அனுமதிக்க கூடாது. நாடாளுமன்ற தொகுதிக்குள் இல்லாதவாறு வேறு இடங்களுக்கு தான் அவர்களை பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த உத்தரவினுடைய சாராம்சமாக இருக்கிறது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட இடங்கள்ல அவர்களை பணி அமர்த்தாமல் அவர்களை வேறு நாடாளுமன்ற தொகுதிக்கு பணிமாற்றம் செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே அவர்களது உத்தரவு பிறப்பித்தாலும் அந்த உத்தரவை ரத்து செய்து நாடாளுமன்ற தொகுதியை விட்டு இன்னொரு நாடாளுமன்ற தொகுதிக்காக அவர்கள் பணியாற்றுவதற்கு அது அனுமதிக்க வேண்டும். அதற்கான உத்தரவாகத்தான் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கிறது. இதை தலைமைச் செயலாளர், டிஜிபி, அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கும் இந்த கடிதத்தை சத்யபிரதா சாகு எழுதியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் 3 ஆண்டுகளுக்கு பணியாற்றியவர்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றப்பட்டாலும் அது ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து இன்னொரு நாடாளுமன்ற தொகுதியாக இருக்க வேண்டும். ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து இன்னொரு சட்டமன்ற தொகுதியாக அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து இன்னொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த உத்தரவுடைய முழு சாராம்சமாக உள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். Satyabhama Institute of Science and Technology, Chennai.